உத்தரப்பிரதேசத்தில் காவல் ஆய்வாளர் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக பெண் காவலர் புகார் அளித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் உள்ள சிர்காவுன் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணிபுரியும் ரவிகாந்த் கோஸ்வாமி என்பவர் மீது பெண் காவலர் பாலியல் வன்கொடுமை புகார் அளித்துள்ளார். காவல் ஆய்வாளர் தன்னை பண்ணை வீட்டிற்கு சந்திக்க வரவழைத்து ஜூஸில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து பின்னர் தான் மயக்கம் அடைந்ததும் ரவிகாந்த் கோஸ்வாமி மற்றும் அவரது நண்பர் தீக்ஷாத் சர்மா ஆகியோர் தன்னை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஜமுனாபூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் பாலியல் வன்கொடுமை செய்ததை வீடியோ எடுத்து அடிக்கடி மிரட்டி தன்னை ஜான்சி மற்றும் முராதாபாத் ஆகிய இடங்களுக்கு பலமுறை வரவழைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார். இதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே பெண் காவலர் அளித்த புகாரை தொடர்ந்து காவல் ஆய்வாளர் ரவிகாந்த் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். டெல்லியில் பெய்த கனமழையால் குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் பாஜக கொடுத்த வாக்குறுதி என்ன ஆனது என ஆம் ஆத்மி கட்சியினர் கேள்வி எழுப்பினர். வெள்ளம் சூழ்ந்த சாலையில் பெண் ஒருவர் படகில் பயணித்து தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். இதேபோல் வினோத் நகர் பகுதியில் இளைஞர் ஒருவர் வெள்ளத்தில் நீச்சல் அடித்து அரசுக்கு கேள்வி எழுப்பினார். கடந்த காலத்தில் சாலையில் தண்ணீர் தேங்குவது குறித்து பாஜகவினர் பேசியதை சுட்டிக்காட்டிய ஆம் ஆத்மி கட்சியினர் தற்போது உங்களது திட்டமிடல் எங்கே என முதல்வர் ரேகா குப்தாவிற்கு கேள்வி எழுப்பியுள்ளனர். 4 நாள் அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து, மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கு பிரதமர் மோடி பயணம் மேற்கொண்டுள்ளார். முதலில் தனது 2 நாள் இங்கிலாந்து பயணத்தின் போது பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். குறிப்பாக இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் மற்றும் இங்கிலாந்து மன்னர் 3ஆம் சார்லஸ் ஆகியோரை சந்திக்க உள்ளார். பிறகு தனது இங்கிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு வரும் 25, 26 ஆகிய தேதிகளில் மாலத்தீவு செல்லும் பிரதமர் மோடி மாலத்தீவு நாட்டின் 60வது ஆண்டு சுதந்திர தின நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். தனது இந்த பயணம் உறுதியான பலன்களை தருவதோடு நமது மக்களுக்கு பயனளிக்கும் என்று தனது அரசுமுறை பயணம் குறித்து பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.